ரொம்ப அவசியமானது என்னென்னா குடும்ப சமாதானம். என்ன சம்பாதிச்சாலும், எவ்வளவு வெளியில் நம்ம ரொம்ப நல்ல பேர் எடுத்தாலும், பெரிய மற்றவங்க மதிக்கிற அளவுக்கு இருந்தாலும், குடும்பம் சரியில்லைன்னா அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. அதுவும் நம்முடைய பிள்ளைகளையெல்லாம் சவாலாய் வளர்த்தது என்கிறது அது இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் அதை தருவார். அவர் தான் சமாதான காரணர். அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது, அவர் சமாதான காரணர். அவர் இருக்கிற இடத்துல சமாதானம் நதியை போல இருக்கும். அதனால நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஆண்டு உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு மட்டுமல்ல, நீங்கள் பார்த்த சகல சமாதானத்தையும் உங்கள் பிள்ளைகளும் பார்ப்பதற்கு கர்த்தர் கிருபையா இறங்குவார். ஆமென் சொல்லுங்க. அப்போ நீங்க ரெண்டு காரியத்தை சொல்ல மறக்கக்கூடாது. ஒருவேளை உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை, கணவன் மனைவிக்கு அந்த மாதிரி வரும்போது நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டிய முதல் ஆலோசனை என்னன்னா, அம்மா அப்பா